குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து. ஆடி அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்தும் வழிபடுவது வழக்கம். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று விடலாம். முன்னோரை உரிய காலத்தில் வணங்கினால் அதை அனைத்து விதமான நன்மைகளையும் பயக்கும். வருடத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது நமது வேதம். அனைத்தையும் செய்யாவிட்டாலும் ஆடி மற்றும் தை மற்றும் புரட்டாசி அமாவாசைகளில் மட்டும் அவசியம் செய்ய வேண்டும். ஒருவன் தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பலனில்லை. இந்த அமாவாசை தினத்தில் வணங்கி வழிபட்டு சூரியனையும் சந்திரனையும் வணங்கி நீர்நிலைகளையும் வழிபட்டு காகத்திற்கு அன்னமிடுதலும் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன்.